வெல்கம் மிஸ்டியா சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு சொன்னாக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கி நம்ம அருள்வாய்மொழி கோயிலுக்கு போகலான்னு கிளம்பியிருக்கோம். இப்போ பாதையில் கரும்பு ஜூஸ் பார்த்தோம். அப்படியே நம்ம கரும்பு ஜூஸ் இறங்கி குடிச்சிட்டு சுவைத்து ரசித்து பருந்தி கொண்டு இயற்கையை ரசித்து கொண்டு வீட்டில் ஒருத்தரம் குடிக்கலை, நான் ஒத்தைக்கு தான் குடித்தேன். ஏன்னா நமக்கு வீடியோ எடுக்கணும், நமக்கு விலாக் பண்ணணும், நம்ம விடலாமா, சரி நம்ம குடிப்போம். அவங்களும் சேர்ந்து குடிச்சிருந்தாங்கன்னா ஜாலியாக சிரிச்சிட்டாவது குடிச்சிட்டு இருந்திருக்கலாம். இவங்க ஒருத்தரும் ஒத்து வரமாட்டாவ. நான் என்ன பண்ணுறது, வாங்க போகலாம். நாங்கள் கரெக்டாக கோயில் உள்ளால போவோம். நேரம் பார்த்து சப்பரம் எடுத்துகிட்டு இருந்து வெளியில் ஊர் ஃபுல்லாக அப்படி சுற்றி வருவாங்கள்ல, அந்த டைம் கரெக்டாக நாங்கள் அதில் போயிருக்கோம். அவங்களால போகவும் அப்படியே நாங்கள் ப்ரேயர்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே திரும்பி பாருங்கள். நாங்கள் அதில் கிட்ட போகவும் கொட்டு நல்ல சவுண்டு கேட்டது. கொட்டு பக்கத்தில் அடிச்சிட்டு இருந்தாங்க, அதுவும் பார்த்தோம். சப்பரமெல்லாம் வந்தது, சப்பரமெல்லாம் பார்த்தோம். கொட்டு டமல் டிமால்னு நல்லா அழகாகவே அடிச்சிட்டு இருந்தாங்க. அடித்து தளர்ந்துட்டாங்க போல இருக்குது. நல்லா இருக்குல்ல. யாருக்கெல்லாம் கும்பிடணும், ப்ரேயர் பண்ணணும், கும்பிட்டுக்கோங்க. நிறைய பேர் வெளிநாடுகள்லாம் இருப்பீங்க. ஊரில் இருந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருக்க மாட்டாங்க சிலருக்கு வீட்டிலலாம். அப்படின்னா அவங்க பார்க்கணுன்னு விரும்புகிறவங்கெல்லாம் பார்த்துக்கலாம். அருள்வாய்மொழி 10ஆம் திருவிழா காட்சிகள் இதோ உங்களுக்காக மிஸ்டிகா சேனலில். சரியா, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அக்காளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யார் எங்கேருந்து பார்த்தாலும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கோயிலுக்கு ஃப்ரெண்டில் வந்துட்டோம். சப்பரமெல்லாம் தாண்டி என்ட்ரன்ஸ் பாதை இதுதான். அருள்வாய்மொழி தேவசகாயம் மவுண்டு சர்ச்சுக்கு உள்ளால் வந்துட்டோம். நம்ம நல்ல அழகாக தோரணை எல்லாம் கட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நிறைய மக்கள் இருக்காங்க, எல்லா ஊர்லேருந்தும். நம்ம வேளாங்கண்ணி மாதிரியே தான் இங்கேயும் ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஆரமெல்லாம் வச்சுருக்காங்க. நேர்ச்சைக்கு சிலர் நினச்சி வந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் அந்த ஆரத்தை வாங்கி கொண்டு மாலை போடுவாங்க, ஜெபம் செய்து ப்ரேயர் பண்ணி. இதுதான் இந்த கண்ணீர் பாறை இருக்கக்கூடிய இடம். இதுதான் இந்த ஆலமரம் இருக்க இடம். அப்படியே நம்ம கோயிலெல்லாம் போயிட்டு சுற்றி எல்லாம் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு வர பாதை தான், நால்வழிச்சாலையோடு அப்படி வந்துட்ருக்கோம். ரொம்ப அழகு கைஸ், இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நமக்கு கண்ணுக்கு அவ்வளவு குளிமையாட்டு இருக்குது. மழை இல்லாட்டாலும் நல்ல எல்லா இடங்களும் பச்சை பசேல்னு தான். வயல்கள்லாம் அறுவடையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்த வயல் உழுதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இடங்களில். இயற்கை எப்படி இருக்குது பாருங்கள். வானமெல்லாம் கண்ணு கெட்டு தூரமெல்லாம் நீளமாக தெரியுது. தென்னந்தோப்பும் வயல்வெளிகளும் குளங்களும் நிறைந்த கன்னியாகுமரி மாவட்டமாகும். யாருக்கெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே இந்த புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க கைஸ், இது இந்த நால்வழிச்சாலையில். அதில் இறங்கி நம்ம டீ எல்லாம் குடிச்சிட்டு பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு டீ காஃபி எல்லாம் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி குடிச்சிட்டு தொல்கீட்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே வீடு வந்தோம். ஏதோ ஜப்பானில் இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் பார்த்தீங்களா.
இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு. அழகு குட்டி செல்லம்னே அள்ளி கொள்ளும் போது இயற்கை அழகு அப்படி இருக்குது கைஸ். பாருங்கள், சூப்பராகிட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.